ஆதர அப்பா, இப்ப எதுக்கு அந்த ராஸ்கல் இங்க வந்துட்டு போறான்? எனக்கு தெரியல பிரபு, நீ ஆதர்கிட்டே கேட்டுக்கப்பா. பாட்டி, நீ யாரு சொல்ல, அவன் எதுக்கு வந்தான்? எனக்கு எதுவும் தெரியாது பிரபு கண்ணா, உன் பொண்டாட்டியே கேட்டுக்க. ஏ ரேவதி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அன்னைக்கிட்டே கேட்டுக்கோனே. என்னாச்சா ஆதர? எல்லாரும் உன்ன கேட்டுக்கோன்னு விழுந்தடிச்சு ஓடுறாங்க. அந்த பையன் எதுக்கு இங்க வந்தான்? அது ஒண்ணும் இல்லைங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி பேசிட்டு இருந்தப்ப நீங்க திடீர்னு வந்து ரோஹிணியை கூப்பிட்டிருக்கீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே ரோஹிணி பயந்து போய் போனை கட் பண்ணிருக்கான். அதனால தங்கிட்ட பேசினது தெரிஞ்சு நீங்க ரோஹிணியை திட்ட போறீங்கன்னு நினைச்சு கார்த்தி ரோஹிணியை பார்க்க வந்துட்டான். ஆனா நான் கார்த்தி கிட்ட அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. உங்க அண்ணன் ரோஹிணியை ஒண்ணும் திட்டல, நீ கிளம்புன்னு சொல்லி நான் விரட்டி விட்டுட்டேன். அவனும் போயிட்டாங்க. அவன் அடங்க மாட்டான் ஆதர. அவனுக்கு சமயா கொடுத்தாதான் அவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். இரு, இனிமே வந்தானா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏ ரோஹிணி, எல்லாமே உன்னாலதான். இனிமே அவன்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சது தொலைச்சிருவான், பாத்துக்க. சரிவா போலாம். அண்ணி இருங்க. என்ன அண்ணி, செந்திலும் அத்தை அவங்க நிக்கிறாங்க. சின்ன பணம் கொண்டு வந்ததை பாத்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க பெரிய அண்ணன் கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது அண்ணி? நான் அவங்கள பாத்துக்கிறேன், விடு. நீ போ. பாக்குறா. ஆதிமா, இந்த கார்த்தி பையன் எதுக்கு இப்ப வந்துட்டு போறான்? ரோஹிணிய காலேஜ்ல சேர்க்க 1 லட்ச ரூபாய் பணம் கொடுக்க தான் கார்த்தி வந்தான். ஓ அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நடிக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் என் புருஷன் காதுக்கு போச்சு, அதுக்கப்புறம் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஐயோ, நீங்களும் உங்க பையனும் தெருவுல தான் நிக்கணும். இப்ப நிக்கிற மாதிரி நிரந்தரமா.